Hello guys, welcome back to Photography Tamizha YouTube channel. இந்த வீடியோ எதை பத்தி இருக்குன்னா அதுக்கு முன்னாடி பேக்ரவுண்டை மாத்துங்க, வெளியே போய் வீடியோ போடுங்க அப்படின்னு சொன்னவங்களுக்காக உங்களுக்காக இயற்கையான ஒரு இடத்துல அண்ணன் வீடியோ போடுறேன். ஸோ இந்த வீடியோ எதை பத்தி இருக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்ல பார்த்தா தெரிஞ்சிருக்கும், ஒரு பிளரான போட்டோவை எப்படி வந்து நம்ம கிளாரிட்டியா மாத்துறது அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போறோம். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போறது அடாப் லைட்ரூம் கிடையாது. ஏன்னா ஒரு போட்டோ வந்து ஷார்ப்பா இல்லை அப்படின்னா அது எப்படி ஷார்ப்பா பண்றதுன்னா அடாப் லைட்ரூம்ல ஆல்ரெடி நம்ம வீடியோ போட்டுக்கோம். இருந்தாலும் இந்த ஆப்ல நம்ம ஒரு போட்டோ ஷூட்டுக்கு போறோம், அந்த போட்டோ ஒருத்தனுக்கு எடுக்க தெரியல அப்படின்னு நானே பல தடவை அனுபவப்பட்டிருக்கேன். அவனுக்கு எடுக்க தெரியல அப்படின்னு அந்த போட்டோ லைட்டை ஷேக் ஆக்கியோ இல்லை பிளர் பண்ணியோ விட்டுட்டான் அப்படின்னா அதை வந்து எப்படி நம்ம கிறிஸ்டல் கிளியரா தெளிவா வந்து இந்த போட்டோ வந்து எப்படி நம்ம கிறிஸ்டல் கிளியர் ஆக்குறது அப்படின்னு இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதுக்கு நம்ம இப்போ யூஸ் பண்ண போற ஆப் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அது மட்டும் இல்லாம இது எப்படி யூஸ் பண்ண அப்படின்னு இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம பார்த்துட்டு நீங்க எல்லாரும் பிளர் இல்லாத போட்டோ இன்ஸ்டாகிராம்ல போட்டு தெரிக்க விடணும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோக்குள்ள போயிடலாம் வாங்க. பிளே ஸ்டோர்ல போயிட்டு ரீமினி அப்படின்னு அடிச்சீங்கன்னா இந்த ஒரு ஆப் வரும். இதுல வந்து இன்ஸ்டால் கொடுத்துக்கோங்க. ரீமினி போட்டோ என்ன சார் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது கீழே வந்து ஒரு வீடியோ கொடுத்துருக்காங்க என்னென்ன இருக்குது அப்படின்னு. அப்புறம் வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் ஒன்றா பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளர்ரான ஃபோட்டோ வந்து நம்ம வந்து நல்ல கிளியராக வந்து மாற்றிக்கலாம். ரெண்டாவது உள்ளது என்னென்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு பிளாக் அண்ட் ஒயிட்டில் ஒரு ஃபோட்டோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அந்த ஃபோட்டோ வந்து நம்ம வந்து கொஞ்சம் கலரைஸ்டாக மாற்றிக்கலாம், அதுவே கலர் பண்ணி கொடுக்கும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா போர்ட்ரைட்ஸ், அதாவது புள்ளி புள்ளியாக இருக்கிறத இந்த ஆப்பில் போட்டோம் அப்படின்னா அது வந்து கிரெயின்ஸ் இல்லாமல் வந்துடும். அப்புறம் வந்து நார்மலாக இருக்கிற ஃபோட்டோவை நான் அப்லோட் பண்ணோன்னா அதை வந்து கொஞ்சம் பெயிண்ட் பண்ண மாதிரி ஆயில் பெயிண்டிங்லாம் கேட்டுட்ருக்கீங்களா அந்த மாதிரி ஒரு டெக்ஸ்டரில் வந்துடும், நம்ம ரொம்ப வேலை பார்க்காம. அப்புறம் வந்து ஸ்கெட்ச்னா நம்ம நார்மலான ஃபோட்டோ போட்டு பென்சில் ட்ராயிங் மாதிரி அதை நம்ம எடுத்துக்கலாம். இவ்வளோ தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபோட்டோ வந்து எப்படி ஹெச்டியா, அதாவது அந்த பிளரான ஃபோட்டோ வந்து எப்படி நம்ம மாற்ற போகிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இது ஒரு 33 MB இருக்குது. இதை டவுன்லோட் பண்ணிட்டு இதில் எப்படி லாகின் பண்ணணும், எப்படி வந்து அந்த ஃபோட்டோ வந்து ஹெச்டியா மாற்றணும் அப்படின்னு பார்க்கலாம். இப்போ வந்து ஓப்பன் பண்ணால் இந்த மாதிரி தான் வரும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா இந்த பிளர் ஆனது, இந்த பக்கம் திருப்பினோன்னா பிளர் ஆனது, இந்த பக்கம் எடுத்தோன்னா ஹெச்டி ஆனது. ஓகே, நெக்ஸ்ட் கொடுத்தோம், நெக்ஸ்ட் கொடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா இதில் வந்து ஃபர்ஸ்ட் சைன்இன் கேட்கும். இதில் வந்து நம்ம என்ன கிளிக் பண்ணோம் அப்படின்னா கூகுள் அப்படிங்கிற கொடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். நம்மளோட மெயில் ஐடி வந்து நம்ம ஃபோனில் ஆல்ரெடி சேவ் ஆகிருக்க மெயில் ஐடி வரும். இங்கே நம்ம சேனலோட ஐடி நான் கொடுத்துக்கிறேன். ஆல்ரெடி இந்த ஐடி நான் யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை இது வருது. இப்போ வந்து லோட் ஆயிடுச்சு. மேலே வந்து 10 ஃப்ரீ ஃபோட்டோ எடிட் பண்ணலாம். அதாவது இந்த ஃப்ரீயாக இருக்கிற ஆப்ஷனில் 10ன்னு வேலை பார்க்கலாம். பக்கத்தில் இருக்க ப்ரோ வந்து நம்ம அப்டேட் பண்ணணும். நமக்கு ப்ரோலாம் தேவையில்லை. ஸோ வந்து இதில் என்னாச்சு அப்படின்னு ஃபஸ்ட் ஆப்ஷனில் கிளிக் பண்ணிட்டோம் அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே அவங்க ஒரு டுட்டோரியல் கொடுப்பாங்க, என்ன பண்ணணும் கீழெல்லாம் எழுதியிருக்கும். ஓகேவா? அப்போ யூஸ் இட் அப்படின்னு கொடுத்துட்டு நம்ம அலோவ் கொடுக்கணும். கேலரி அலோவ் கொடுத்துட்டு நம்ம இதில் வந்து நம்ம ஒரு ஃபோல்டரை வந்து செலக்ட் பண்ணி நம்ம ஒரு ஃபோட்டோ வந்து எடுக்க போகிறோம். இப்போ நான் இந்த ஒரு ஃபோட்டோவை செலக்ட் பண்ணிக்கிறேன். இல்லை, இது கொஞ்சம் தெளிவாக இருக்குது. ஒரு பிளரான ஃபோட்டோ வந்து நான் எடுத்து வச்சுன்னு நான் அந்த ஃபோட்டோ எடுத்துக்கிறேன். இருங்க. ஓகே, இந்த ஃபோட்டோ வந்து கொஞ்சம் பிளராக இருந்துச்சு. நம்ம பார்த்தாலே தெரியும். நான் ஜூம் பண்ணி வேணால் காட்டுறேன். இந்த ஃபோட்டோ வந்து பிளராக இருக்குது. ஸோ வந்து இந்த ஃபோட்டோவை டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா என்ன ஆகும்னா டாஸ்க் கிரியேட்டிங் இன்னும் ஒரு டெக்னிக்கல் ப்ராப்ளம் ஆச்சு. ஸோ வந்து நம்ம ஃபோட்டோவை வந்து செலக்ட் பண்ணிட்டு டிக் பண்ணிட்டோம் அப்படின்னா இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கிரியேட்டிங் டாஸ்க்கு அண்ட் ஆட் வில் பி டிஸ்பிளே யுவர் டாஸ்க்கு பீயிங் ப்ரோசஸ்டு அப்படின்னு. அதாவது இப்போ உங்கள் டாஸ்க் வந்து ப்ரோசஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு விளம்பரம் வரும், அதை வச்சு அது வந்து ப்ரோசஸ் ஆயிடுச்சு அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். இப்போ நெட்டு ஸ்லோனால இது எப்போ வருது அப்படின்னு எனக்கு தெரியலை. வரட்டும், வெயிட் பண்ணுறேன். ஆனால் இது வரட்டும், வந்ததுக்கப்புறம் நான் காட்டுறேன். ஏன்னா நம்ம வெயிட் பண்ணிகிட்டே இருந்தால் ரொம்ப கடுப்பாயிடும். ஸோ வந்து இது வந்ததுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன். நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்தனால இந்த மாதிரி ஒரு ஆடு வந்திருக்கு. நீங்கள் என்ன ஏரியாவில் இருக்கீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான், அதாவது நம்மளை எப்படி ஏமாற்ற முடியுமோ அந்த மாதிரி தான் ஆடெல்லாம் போடுவாங்க. ஸோ வந்து இந்த ஆடு வந்திருக்கு. இது ஒரு 26 செகண்ட் இருக்குது. நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த ஆடு முடிஞ்சோன்னே இப்போ இடையில நீங்கள் இந்த ஆடை கட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு வந்து அந்த ஃபோட்டோ வந்து அந்த கிளியராக வந்து வராது. ஸோ வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி அப்படியே வரும்போது இந்த வந்துருச்சு. இந்த மாதிரி ஒன்று ஓப்பன் ஆகும். ஸோ நம்ம கேன்சல் கொடுத்துட்டோம் அப்படின்னால இது தன்னால் கேன்சல் ஆயிரும். ஸோ வந்து லெஃப்ட் சைடு இருக்கிறது பிஃபோர் அப்படின்னு இருக்கிறது நம்ம கொடுத்த ஃபோட்டோ, ஆஃப்டர்ன்னு இருக்கிறது நம்ம எடிட் பண்ண ஃபோட்டோ. கீழே ஒரு ஸ்கொயர் இருக்குது, அது பக்கத்தில் ஒரு ரவுண்ட் இருக்குது. இது என்னன்னா இது வந்து ஒரிஜினல், அதாவது இது வந்து நம்ம கொடுத்த ஒரிஜினல் ஃபோட்டோ. இந்த பக்கம் தள்ளி வரும்போது அதை வந்து எடிட் பண்ண ஃபோட்டோவாக வரும். ஸோ வந்து நான் ஃபுல்லாக கம்மி பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் காட்டுறேன். நம்மளோட அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆன ஃபோட்டோ வந்து இதில் வந்து கிளியராக வந்துடுது. அதாவது ஹெச்டியாக வருதுன்னு நான் சொல்லியிருந்தேன். இருந்தாலும் ஹெச்டி அப்படின்றது வேறு. இது வந்து பிளரான ஃபோட்டோ வந்து நல்லா கிளியராக இருக்குது. இது எப்படி சேவ் பண்ணும் அப்படின்னா இந்த இடத்துல சேவ் டவுன்லோட் மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, அதை கொடுத்துட்டோம் அப்படின்னா சேவ் ஆயிரும். அதுலேயும் ஒரு சின்ன ஆட் வரும், இது வந்து நம்ம வச்சுக்கலாம். அது இல்லாமல் இதில் வந்து சின்ன கிரெயின்ஸ் இருக்குது. ஸோ வந்து நான் வந்து காட்டுறேன். சேவ் ஆயிடுச்சு. இருந்தாலும் இந்த ஃபேஸ் கிட்ட வரும்போது ஒரு குட்டி கிரெயின்ஸ் எல்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது.
இந்த பிளர்ராக இருந்ததை மாற்றி இவ்வளோ கிளியராக இருக்கும்போது சின்ன கிரெயின்ஸ் வரும். இதை வந்து அடோப் லைட் ரூமில் போய் லூமினஸ் நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு இருக்குல்ல, நம்ம அந்த முக்கோணத்தில் வந்து ஷார்ப்பனிங் அப்படின்னு இருக்கும், அதுக்கு கீழே நாய்ஸ் ரிடக்ஷன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதை வந்து லைட்டாக கூட்டினீங்கன்னா இது வந்து சாஃப்ட் ஆயிரும். ஸோ வந்து இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன். டாடா பை பை, see you.